இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, காஃபி குடிக்கும் போது சில உணவுகளை சாப்பிடுவது உங்களுக்கு பல ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காஃபி குடிக்கும் போது எந்தெந்த உணவு சாப்பிடணும், எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு என்ற ஒரு பகிர்வை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பலருக்கு காப்பி வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு பானமா தான் இருக்கும். காப்பி ஒரு பானம் என்பதை விட அது ஒரு எமோஷனா கூட சில பேர் நினைக்கிறாங்க. பலரும் தங்கள் காலை பொழுத காப்பியுடன் தான் தொடங்குவதை வழக்கமா வச்சிருக்காங்க. காப்பியில் சில ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் அதை குடிக்கும் நேரமும் அதனுடன் சாப்பிடும் பொருட்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பாதிக்கலாம். காப்பி சில ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை பாதிக்கும். இது சில உணவுகளின் விளைவுகளை குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம். எனவே நீங்கள் காப்பி குடிக்கும் போது அதனுடன் சில உணவுகள் சாப்பிடுவதை நம்ம கண்டிப்பா தவிர்த்திடணும். அவை என்னென்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிட்ரஸ் பழங்கள். காப்பி இயற்கையாகவே அமிலத்தன்மை வாய்ந்தது. எனவே எந்த சிட்ரஸ் பழங்களுடன் அதை உட்கொள்வது இரைப்பை உணவு குழாய், ரிப்ளாக்ஸ் நோய், GERD போன்ற செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். காஃபி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக உட்கொள்வது வயிற்றின் புறணியை எரிச்சல் அடையவும் செய்யும். இந்த நோயின் அறிகுறிகளை அதிகரிக்க செய்யும். அடுத்தது சிவப்பு இறைச்சி. காப்பி குடிப்பது குடல்ல உள்ள ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை பாதிக்கும் என்று ஆராய்ச்சியில சொல்றாங்க. குறிப்பாக இரும்பு சத்து உறிஞ்சுதலை பாதிக்கும். சிவப்பு இறைச்சி ஹீம் இரும்பின் சிறந்த ஆதாரங்கள்ல ஒன்று. அதாவது உங்கள் மாமிசத்துடன் காப்பி குடிப்பது அதன் ஆரோக்கிய நன்மைகளை குறைக்கும். இரத்த ஓட்டம், ஹார்மோன் உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாடு ஆகியவற்றை ஆதரிப்பது உட்பட இரும்பு சத்து உடல்ல பல முக்கியமான வேலைகளையும் செய்து. வறுத்த உணவுகள் நம்மில் பலரும் காப்பி குடிக்கும் போது அதனுடன் பஜ்ஜி, வடை, மிக்சர் மற்றும் பக்கோடா போன்றவை சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. வறுத்த உணவுகள் மற்றும் காப்பி நுகர்வை அதிகரிப்பது டிஸ்லிப்டோமியாவின் அபாயத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இந்த நிலை ஏற்பட்டால் இரத்த ஓட்டத்துல கொழுப்பு அளவு அசாதாரணமாகவே அதிகரிக்கும். அதனால வறுத்த உணவுகள் உங்கள் கெட்ட கொழுப்பை உயர்த்தும். இது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் என்றும் சொல்றாங்க. இது நமது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் இது உடல்ல இருக்கும் நல்ல கொழுப்பின் அளவையும் குறைச்சிடும். வலுவூட்டப்பட்ட தானியங்கள் அத்தியாவசிய மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்கள் போன்ற கூடுதல் ஊட்டச்சத்துக்களை கொண்ட தானியம் ஆகும். காலை உணவு தானியங்கள் பொதுவாக துத்தநாகத்தால் செறிவூட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் காப்பி துத்தநாகத்தை உறிஞ்சுவதில் குறுக்கிடலாம். இதனால அதன் நன்மைகளும் குறையுது. அதிக சோடியம் உள்ள உணவுகள் ஆய்வுகளின்படி அதிக சோடியம் உட்கொள்ளல் மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கு. காப்பியில் இரத்த அழுத்தத்தின் அளவை நேரடியாக பாதிக்கும் சில கலவைகள் இருக்கு. எனவே அதிக சோடியம் நிறைந்த உணவுகளுடன் காப்பி உட்கொள்வதை நம்ம தவிர்த்திடணும். இல்லனா நாளடைவில் இது இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அடுத்தது பன்னீர். பலர் காப்பியை பன்னீரால் செய்யப்பட்ட தின்பண்டங்களுடன் இணைத்து சாப்பிடுவாங்க. ஆனால் காஃபின் கால்சியத்தை உறிஞ்சும் உடலின் திறனை அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்யும் என்பதனால பலருக்கு அது தெரியாது. அதனால பன்னீரோட காப்பியை நம்ம சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பின்பற்றிட்டே வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால காஃபியோட இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கண்டிப்பா சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மொத்த ஊட்டச்சத்தையும் அது உறிஞ்சிடும். நம்மளுக்கு உடம்புல எந்த சத்துமே கிடைக்காது. இதனால பல உடல் உறுப்பு பாதிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.